كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இறை மார்க்கம் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து இரண்டு வகையிலே அருளப்பட்டது. முதலாவது வகையாக வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கின்றான். இரண்டாவது வழி என்னன்னு சொன்னால், வஹியுடைய இரண்டாவது பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே உதிப்படைய செய்து அல்லது அல்லாஹ் தஆலா அவனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இதன் மூலமாக சில செய்திகளை அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான். இவைகளுக்கு நாங்கள் ஹதீஸ்கள், நபிமொழிகள் என்று கூறுகின்றோம். இந்த இரண்டு அடிப்படைகளிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த நேரத்திலே நபி அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒரே கொள்கையில் ஒரே மார்க்கத்திலே எந்த ஒரு பாகுபாடுமின்றி அகீதா ரீதியாக எந்த ஒரு பிரிவுகளும் இன்றி அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இவ்வாறான கொள்கை பிரச்சினைகள் என்று எந்தொன்றுமே அங்கே இருக்கவில்லை. இவ்வாறே நபி அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் முதலாம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 2.5 வருடங்கள் ஆட்சி புரிகின்றார்கள். அவர்களுடைய காலத்தில் சில பிரச்சினைகள் அங்கே தலை தூக்குகின்றன. குறிப்பாக அதாவது சிலர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுகின்றார்கள், இன்னும் சிலர் ஜக்காத்து தர மறுக்கின்றார்கள். இவ்வாறான கோஷ்டிகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைகளை அனுப்பி அவைகளை செலன்றாக வைத்து சரணடைய வைத்து அதன் மூலமாக முழு இஸ்லாமிய ஆட்சி அங்கே கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்து விடுகின்றார்கள். அப்பொழுதும் கொள்கை அடிப்படையிலே அகீதாவிலே பெரிதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் அங்கே தோன்றவில்லை. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்களுடைய ஆட்சி காலம் சுமார் 10 வருடங்கள் நடைபெறுகின்றன. இந்த வருடங்களிலே கூட மாஷா அல்லாஹ் என்று இஸ்லாத்துக்காக பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் அவர்களுடைய காலத்தில் அங்கே ஈட்டப்படுகின்றது. இஸ்லாமிய நிலப்பரப்பு அங்கே விரிவடைகின்றது. என்றாலும் அங்கேயும் பெரிதாக இஸ்லாமிய அந்த அடிப்படை கொள்கையில் எந்த ஒரு பிரிவுகளும் அங்கே தோன்றவில்லை. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் ஆரம்ப பகுதி நல்ல முறையிலே சென்றதுன்னு சொன்னாலும் இறுதி பகுதியிலே சில உட்பூச்சல்கள் காரணமாக அப்துல்லாஹ் பின் சபா என்ற அந்த யூதனுடைய சூழ்ச்சியின் காரணமாக அங்கே சில உட்பூச்சல்கள் ஏற்பட்டு அநியாயமாக இஸ்லாத்திலே முதலாவதாக ஒரு கொலை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்றது. அநியாயமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அநீதமாக ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே அங்கே முஸ்லிம்களுக்கு மத்தியில் 2 கோஷ்டிகள் உருவாகின்றன. ஒரு கூட்டம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் செய்ய மறுத்தது, இன்னொரு கூட்டம் அங்கே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் செய்ய அவர்களுடன் கூட இருந்தார்கள். இவ்வாறு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் செய்த மறுத்த பின்வாங்கிய கூட்டங்களிலே பிரதானமானவர்கள் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய ஷாம் பகுதியில் இருந்த அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஷாம் வாசிகளும் இன்றைய சிரியா என்று நாங்கள் கூறுகின்றோம் அந்த பகுதியில் இருந்தவர்கள். இவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து இஸ்லாமிய அந்த அல் குர்ஆனுடைய வசனத்திற்கு அமைய இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஹலீஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு கட்டுப்படாதவர்களை
அங்கே அவர்களுக்கு எதிராக போரிட்டு அவர்களையும் சரணடைந்து முழு தனியாட்சி இஸ்லாமிய ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு போர் தொடுத்து செல்கின்றார்கள். அந்த போர்த்தை நாங்கள் சிஃபின் போர் என்று கூறுகின்றோம். இந்த சிஃபின் போரிலிருந்து தான் முதலாவதாக இஸ்லாத்திலே ஒரு கொள்கை பிரச்சனையாக ஒரு தனிப்பட்ட வழிகட்ட கொள்கைகள் கூட்டமாக பிரிய ஆரம்பிக்கின்றது. முதலாவது இஸ்லாத்தில் ஏற்பட்ட பிரிவினை என்னென்று சொன்னால் ஹவாரிஜிகளாகத்தான் இருக்கிறார்கள். மார்க்கத்திலே ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார், அவர் முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிராகி விடுகின்றார், அவர் செய்த இந்த பெரிய பாவத்தின் காரணமாகவே அவர் காஃபிராகி விடுகின்றார் என்ற கருத்து தான் இந்த ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கருத்தாக முதலாவது கருத்தாக இருந்தது. அதற்கு பின்னால் இன்னும் பல கருத்துக்களை அவர்களுடைய தமது கொள்கையிலே பிச்சேர்த்து கொண்டார்கள். என்றாலும் அடிப்படையில் அவர்கள் முதலாவது பிரிந்த நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த நடந்த யுத்தத்திலே கடைசி கட்டமாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இரண்டு தரப்பிலையும் ஒவ்வொரு நீதிபதிகளை நியமித்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் பிரகாரம் அங்கே அவர்கள் ஆட்சியை அமைப்பது என்பதை அந்த இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், இரண்டு தரப்பினரும் சேர்ந்து. இதனை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தரப்பிலே இருந்த ஒரு கூட்டம் அதனை ஆட்சேபித்து இவ்வாறு, அதாவது குர்ஆனிலே வந்திருக்கின்றது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் அவ்வாறு கிளர்ந்திருந்தால் அவர்கள் சரணடையும் வரையிலே அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று தான் குர்ஆனிலே வந்திருக்கின்றது. இவ்வாறு இரண்டு தரப்பிலையும் ஒவ்வொருவரை எடுத்து சமாதானம் பேசுவதற்காக குர்ஆனிலே வந்தில்லை. எனவே இவர் குர்ஆனுக்கு மாற்றமாக தீர்ப்பு செய்துவிட்டார். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன். யாரெல்லாம் அல்லாஹ் இறக்கிய இந்த மார்க்கத்தைக்கு மாற்றமாக தீர்ப்பு வழங்கினார்களோ, இந்த மார்க்கத்தை வைத்து தீர்ப்பு வழங்கவில்லையோ, அவர்களெல்லாம் காஃபிர்களாகி விடுகின்றார்கள் என்ற அந்த அர்த்தத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா இரண்டு தரப்பினருமே காஃபிர்களாகிவிட்டார்கள். எனவே நாங்கள் இந்த கூட்டத்துடன் சேர்ந்திருக்க மாட்டோம் என்று வெளிநடப்பு செய்து முதலாவதாக ஒரு கூட்டம் இஸ்லாத்திலே முஸ்லிம்களிலிருந்து அவ்வாறு பிரிந்து செல்கின்றது. வெளிநடப்பு செய்து அந்த கூட்டத்துக்கு தான் நாங்கள் ஹவாரிஜிகள் என்று கூறுகின்றோம். அவர்களுடைய பிரதான கொள்கை என்னென்று சொன்னால், அகீதாவிலே முக்கியமான வழிகட்ட கொள்கைகளிலே அந்த நம்பிக்கைகளிலே ஒன்று தான், ஒரு மனிதன் பெரும்பாவம் ஒன்றை செய்துவிட்டான் சொன்னால், இணை வைப்பை தவிர வேறொரு பெரும்பாவத்தை செய்துவிட்டான் சொன்னால் அவன் அங்கே காஃபிராகி விடுகின்றான். இந்த உலகத்திலே அவன் முழுமையாக காஃபிராகி விடுகின்றான். நாளை மறுமையிலே அவன் நிரந்தரமான நரகத்திலே இருக்கின்றான் என்ற கருத்தை அந்த கூட்டத்தில் சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறு பெரும் பாவம் செய்த ஒருவர் நிரந்தர நரகம் என்ற கருத்தையும், அவர் இந்த உலகத்திலே காஃபிர் என்ற கருத்தை முதலாவதாக முன்வைத்தவர்கள் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக உருவான இந்த ஹவாரிஜிகள் என்ற அந்த கூட்டத்தினர் தான். இவர்கள் சில ஆதாரங்களை அதற்காக முன்வைத்தார்கள். என்ன ஆதாரம் என்று சொன்னால், குர்ஆனிலே சில பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்கு அவர்களை எச்சரிக்கும் முகமாக சில நரக வேதனை கொண்டு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டு சில குர்ஆன் வசனங்கள் வந்திருக்கின்றன. உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் இன்னொரு முஃமினை வேண்டுமென்றே கொலை செய்து சொன்னால் அவருக்குரிய தண்டனையை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே, ஒமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. அதாவது யார் ஒரு முஃமினை வேண்டுமென்றே ஒருவன் கொலை செய்கின்றானோ, ஒரு முஃமினை கொலை செய்கின்றானோ அவனுக்குரிய கூலி என்னென்று சொன்னால் நாளை மறுமையிலே நரகம் தான் கிடைக்கும். ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி, அதே போன்று அவனுடன் அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொள்கின்றான். வலஅனஹு, அவனை சபிக்கின்றான். வஅஅத்த லஹு அஸாபன் அஸீமா, அதே போன்று அவனுக்கு கடுமையான மகத்தான வேதனைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கின்றான். அதே போன்று அடுத்த இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை தான் தெரிவு செய்து வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு நரகம் இருக்கின்றது, நரக நெருப்பிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற ஒரு வசனம் இருக்கின்றது. இது போன்ற வசனங்களை வைத்துத்தான் அதே போன்று வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் தஆலா இறக்கியதை கொண்டு தீர்ப்பு செய்யவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், நிராகரித்து விட்டார்கள் என்ற இது போன்ற வசனங்கள், எச்சரிக்கைக்கு வந்த வசனங்களை எல்லாம் அவர்கள் அமுல்படுத்தும் முகமாக இவைகளெல்லாம் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இவர்கள் காஃபிர்களாகி விடுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் போதிக்கின்றார்கள்.
இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.